இந்த சூரக்காட்டின் தலைவன். தலைவன் கழுத்துக்கு மேல தலை இருக்கிற எல்லாரும் தலைவன் ஆயிட முடியாது. நீ கழிக்கலாம், கடலை தூர்க்கலாம், ஆனா என் தெய்வம் இருக்கிற இடத்தை உன்னால் அறியவே முடியாது. நான் எதுக்கு துணிச்சவன்? மரியாதையா மிரட்டாத. நான் நெருப்பலியா நடந்தவன். இந்த புகைச்சலுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் உடம்பு 1000 துண்டா வெட்டி போட்டாலும் அதுல ஒரு துண்டு கூட உனக்கு பயப்படாது. அடிமை விலங்க நாங்க சுமந்த போது இருந்த வலியை விட இது ஒண்ணும் அதிகம் இல்லை. நடக்கட்டும். என்ன உங்க மாமா காதல விழுந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆமா, இந்த கைகள்ல தவழ்ந்த அந்த புனித மேனிய என் மடியில படுத்துறங்கி அந்த மாவீரரை நீ தொட முடியாது. தாயில்லா குழந்தைகளுக்கு தாயா தந்தையா ஏன் தெய்வமாவே மாறிவிட்ட அவரை நீ நெருங்க கூட முடியாது. கேவலம் ஒரு பெண் கிட்ட தன் வீரத்தை காட்டுற கோர நீயா அவரை அழிக்க நினைக்கிற? அடிமை நாயே, என்ன திமிரு உனக்கு? மாரப்பா, இந்த கழுதைய சிறையில தள்ளு. நாளைக்கு பிடிவள்ளி முளைச்சதும் அவளை பீப்பாவில் அடைச்சு ஆத்துல தூக்கி எறிய போறேன். நீ என்ன அழிக்கலாம், ஆனா எங்க புடப்பட்ட தங்கத்தை, அடிமை விலை குறைச்சு விடுதலை சிங்கத்தை நீ நெருங்க முடியாது, நெருங்கவே முடியாது. பாருங்கம்மா, வேங்கிமலை மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற பக்தியும் நம்பிக்கையும் பாருங்க. வாங்க, முழு விவரத்தையும் சொல்றேன். அப்பதான் உங்க மாமா எவ்வளவு கொடுமைக்காரன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க. அந்த பாய் பைய செங்கோட ஜீவாவில ஜீபா போட்டு அடைச்சி ஜீபாவில ஜீவா போட்டு அடைச்சி அவன் கோட்டையில இருந்து குளத்தில் தள்ள போறானா? தனியா போறிய நீ தெரியுமா? நானும் போறேன். ஜீவா, பயப்படாத. ஜீவா, என்ன பாரு. எங்கயா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இது எந்த இடம்? நாம எங்க போயிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும் எந்த இடம் என்னன்னு? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். வா. நாலா பக்கமும் தேடுங்கடா. அதோ போறாங்க, விடாதீங்க, விடுங்க. வா.
பயப்படாது. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஜீவா, சீக்கிரம் வா. ஏய், மறைஞ்சிட்டாங்க. இனிமே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. வாங்கடா. மரமட்டையெல்லாம் விட்டுவிட்டு பாலவனத்துக்கு வந்திருக்கேன். வெங்கையா, எங்கய்யா போன நீ? எங்க போனியோ? பாலவனத்துல வந்து பசிக்குது. பாலவனத்துல பசிச்சா என்னத்த திங்க? மண்ணத்தான் நான் திங்கணும். வெங்கையா, ஏங்கய்யா, எங்கய்யா போன நீ? ஐயோ, எங்க போனியோ? நானேதான். எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சியா? நடக்காது. டேய், பிடிங்கடா அவனை. ஜீவா, தளபதியாரே, ஏற்கனவே ஒரு தடவை மோதினீங்க. கழுத்துல சக்கரம் கிடைச்சது. இப்ப இன்னொரு முறையா? இப்ப என்ன கிடைக்குமோ? என் கழுத்துல சக்கரத்தை மாட்டினா இவ கழுத்துல நான் தாலியை கட்ட வேண்டாமா? மந்திரவாதி, இந்த மகுடவதிக்கு கிடைக்க போற மகுடமே இவகையில தான் இருக்கு. மகுடமா? புரியலையே. போக போக புரியும். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்திலே முகாம், நாளை காலையில் பவள நாட்டுக்கு பயணம். பாலைவனத்தில் முகாம். வெங்கையா, வெங்கையா. தளபதியாரே, பாலைவனத்துல கூடார அடிக்க போறமே, அங்க இந்த பொண்ணு ஆட சொல்லுவோமா? ஆட்டமா? ஏற்பாடு செய். வெங்கையா, ஐயா.
உன்னை காப்பாத்துறேன். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்துல முகாம் போட போறான். நான் உனக்கு வேற உடைகள் தரேன். நீ எங்க நடனமாடு. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். முடியாது. நான் ஆடுறதுன்னு அது என் தலைவருக்கு முன்னாலதான். இந்த பாவிக்கு எதிரே என்னால ஆட முடியாது. ஜீவா, நான் சொல்றது கேளு. அந்த மகளை பத்தி பெரிய அயோக்கிய. அவனை எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கும் மானத்துக்கு அவனால ஆபத்து ஏற்படும். நீ தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நான் சொல்றதை கேளு ஜீவா. நீ ஆடித்தான் ஆகணும். சரி. எங்கய்யா 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 வைத்து வெங்கையா 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 எங்கய்யா போன நீ? எங்க இந்த பக்கம்? ஜீவா 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 எங்க? அந்த பாவி போய் மகுடபதி அவளை தூக்கிட்டு போலாம். எங்க கொண்டு போலாம்? அதுவும் அங்கே கூட அடிக்க போறாங்களா? வாங்க. அதோ பத்தியா கூட அடிக்கிறாங்க. வாங்க. சீக்கிரம் தளபதியார் வரதுக்குள்ள தயாராகும். ஆமா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஜீவாவை கிட்ட கொண்டு வராங்க. யாரையாவது அடிச்சு போட்டுட்டு வேஷம் போடு. வேஷமா? அரசியல்ல வேஷம் போடுறது சிலருக்கு இப்ப சகஜம். குடு. வெங்கையா, ஒரு உடனே தானே கிடைச்சிருக்கு. ஒருத்தன் தான் சாப்பிட்டுருக்கான். நீங்க போட்டுங்க. நல்ல வேலையா இருக்கு. நீ தப்பிச்சுப்ப, நான் மாட்டிப்பேன். அப்புறம் வந்து பிச்சு விடுவானுங்களே என்ன? ஐயோ, ஒரு உடதான் இருக்கு. என்ன செய்யுது இப்போ? என்ன பத்தி நீ கவலைப்படாத. என்ன இது? எப்படி ஒழிவீங்க? எங்க மாட்டிக்குவீங்க? மண்ணுக்குள்ள போயிடுறேன். மூச்சு விட வேண்டாம். ஊதுவத்தி குழாய் வச்சிருக்கேன். ஊதுவத்தி குழாய் நான் பாட்டு. ஜீவா, நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவன் முன்னால் ஆடும்போது உன் ஆத்திரத்தையோ வெறுப்பையோ காட்டுறது. சில பேர் அழிக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. நீ உன் மானத்தை காப்பாத்திக்க சிரிக்க போற. அதுல தப்பே இல்லை. கடைசியில என் பொழப்ப சிரிப்பா சிரிக்க வச்சிடாத. ஆடுறியா? தலையாட்டாத. கழுத்து சுளுக்கிட்டு வந்து சரியா ஆட முடியாது. வா ஆடு, வா வா ஆடு, ஆடு வா வா ஆடு வா. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப ஜீவா விதவிதமான உடைகள்ல புது புது நடனம் எல்லாம் ஆடப்போறா. அப்படியா? ஆமா, இப்ப நடனம் தான். அப்புறம் நீங்க ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடப்போறா. நல்லா தயார் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்திருக்கீங்க நீங்க. மந்திரவாதி, 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 விளக்கலாம் ஏன் அணைச்ச? விளக்க ஏத்து. மந்திரவாதி, விளக்க ஏற்றா. மந்திரவாதி, என்ன இது? எங்க அவங்க? என்ன இது கூட தெரியல? இவ்வளவு பெரிய தளபதியா இருக்கீங்க, இது கூட தெரியலையே உங்களுக்கு? ஆடினாங்க ஆடினாங்க ஓடினாங்க. ஏங்க, அவனை வெறும் பாடகன் தான் நினைச்சேன். நல்ல நடிகன் கூட. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்திட்டான். ஏண்டா விளக்க அணைச்ச? விளக்கடை ஆட்டத்துல புது கட்டம் வரும்னா அணைச்ச கட்டிவிட்டு ஓடிட்டான். ஏங்க, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா ஓடினல. அப்படின்னா அவன் வெங்கையனாத்தான் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே நேரம் கழிச்சு தான் புரியுது. இப்படி போறாங்கன்னு பாக்குறேன். இது பாலைவனம். இங்கிருந்து சீக்கிரமா தப்ப முடியாது. அந்த ஜீவா எனக்கு கிடைச்சே ஆகணும். டேய், ஓடுங்கடா, தேடுங்க, தேடுங்கடா.
இது நீ ஒளிந்திருந்து வீரத்தை காட்டிய காடல்ல, எங்கள் நாடு. நாங்கள் கொடி கட்டி ஆட்சி நடத்தும் பவள நாடு. அந்த கொடிக்கு கயிறு இல்லையாம், அதற்கு உன் குடலையே கயிறாக்குகிறேன். அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. ஒரு இழுத்து வாருங்கள்.